தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்னை கச்சேரி மேடையோட இணைச்சது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. என்ன சொல்லிக்காம பொறுப்பாச்சா? எனக்கு பொறுமை இல்லை, அதான் புறப்பட்டேன். அவங்கள பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு, உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலு இருக்கா? ஏன் இல்ல? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? கேவலம் ஒரு பொம்பளை ஜெயிக்க முடியலையே, நீ போய் 4 பேர் தலையை சீவ போறியா? இனிமே சொல்லிக்காமலும் போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமலும் போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னுடைய அப்பா அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே. யாருக்கு மாமனாரோ அவர் சி, அவருடைய மருமகனின் அப்பா மருமகன் சி, அவ அப்பன் சி, என் மகனுக்கு ஜி, மாமனார்னா எஸ், அவருக்கும் ஜி, எனக்கும் ஹெச். என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? எட போப்பா. விஸ்கி வேணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் நாயுடு. ஹாய். ஹலோ ஹலோ. ஆமா ஜெயமங்கலம், நீ வந்தாதாமா கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா உன் பேரு ஜெயமங்கலம்? வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டான்னு திமிரா இருந்த காலத்துல வெறும் மங்கலம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன். வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக். நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டார்லிங், ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். அதுக்கு முந்தி ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது. செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான். நாட் நோ. உண்டா பழக்கம்? ஆனா மத்தவங்க முன்னால் இல்ல. எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறதில்ல பிரச்சனை. என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல பட மாட்டேன். அப்படியா? இந்த அழகான சிலை கூடவா? அழகா இது பல்கர் எக்ஸிபிஷன். பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு? சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளலா? ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது. அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை இருக்கு. 15 மினிட் நாதஸ்வரம் கேளு. தர்பார் ராகம். தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா இப்போ உனக்கு சிரிப்பாத்தான் இருக்கும். நீ வேணா பாரு, 1985ல நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடி ராகம்,
கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அகானா. ஏன் டாக்டர், ஒருவேளை ராகத்தை மாத்தி பாடிட்டா? ஐயோ, இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்ல, அர்த்தமும் இல்ல. ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. சார், சார், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனார், அவர் மருமகனுடைய அப்பா யாருங்க முட்டாப்ப ஊழியர் பூலபல. இவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்துகிட்டு என்ன எப்படி இந்த வீட்லயே தங்க சொன்னீங்க? யார வேணுமானாலும் நம்பலாம், ஒரு குடிகாரனை மட்டும் நம்பவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க குடிக்கிறது இல்லைங்கிற முடிவெடுங்க. நீங்க தங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை அப்புறமா நான் எடுக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட ஸ்டார்ட் கிடையாது. இப்போ முடிவு என்ன?